அரசியல் ஆதாயம் தேட நினைக்கிறவன். அரசியல் வந்து எல்லாமே காமராஜன் மாதிரி, கக்கன் மாதிரி, இவன் மாதிரி நாட்டு மக்கள் சேவை செய்ய வர்றாங்க. எதுக்கு வராங்கன்னு அவங்க இருதயத்தை பார்த்தா தெரியும். அதான் அவர் இருதயத்தை பார்த்து கடவுள் சொல்றாரு, மக்கள் சேவை செய்யணும், நம்ம சொத்தை ஒத்தா மக்கள் செய்யணும். யாரும் வர்றது கிடையாது, இந்த அரசியலும் வர கிடையாது. மனிதன் முகத்தை பார்ப்பார், கர்த்தரோ இதயத்தை பார்க்கிறார். இதான் பைபிள் வசனம். மனுஷன் முகத்தை தான் பார்ப்போம், ரொம்ப மனுஷன் பேசுற பார்த்தோம், தலைவர் பேசுறதுன்னு நினைப்போம். ஆனால் எதிர் என்ன நினைக்கிறாரு? ஆட்சிக்கு வந்தா இங்க இதை சம்பாதிக்கணுமா, இதை சம்பாதிக்கணும், இதை சம்பாதிக்கணுமா, இந்த எண்ணம் இருக்காங்கிறது கடவுள் சொல்றாரு. எனக்கு தெரியாது, எல்லா அரசும் அப்படித்தான். வர்றவங்க கூட நாட்டு மக்களுக்கு காமராஜ் மாதிரி சாகும்போது ஒரு 200-300 சேர்த்தாங்க, சாப்பிட்றாங்க. எல்லாம் கோடி கோடியை சம்பாதிச்சிருக்காங்க. தொழிலே இல்லாம அரசியல் தான் தொழில். ஆனா வீட்டை பார்த்தீங்கன்னா ஜெயிச்சேன், பல கார் ஃபாரின் கார் இருக்கும், பிள்ளை ஃபாரின்ல படிச்சுட்டு இருப்பான், பல கோடி சொத்து சேர்த்துருப்பாங்க. ஆனா தொழில பண்ண மாட்டாங்க, தொழில் செய்ய மாட்டாங்க. எல்லா அரசியலும் பாருங்களேன், எல்லா